கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 4வது வசனத்தை இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம். பிலிப்பியர் 3:4 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்லும். உற்று தண்ணீரே எந்த தேவ அவியே ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதேயாம் என்னே சகத்தரே, ஆசீர்வாதேயாம் என்னே சகத்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பம், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பம். உற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலை பிளந்து வானாந்திரத்திலே கர்த்தாவே தம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கெல்லாம் மலைகளெல்லாம், பள்ளத்தாக்கெல்லாம் மலைகளெல்லாம் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே, தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஒற்று தண்ணீரே எந்த தேவ அவியே ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீராம் என்ற நல்ல கர்த்தாவே ஜீவ ஊற்றினால் அம்மை நிரப்பிடுமே. கனி தந்திட நான் நிலை தொங்கிட, கனி தந்திட நான் நிலை தொங்கிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்த தேவ அவியே ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ரட்சிப்பின் ஊற்று கல்லந்தன் சாபைதானிலே எழும்பிட இந்த வேலை இறங்கிடுவீர். ரட்சிப்பின் ஊற்று கல்லந்தன் சாபைதானிலே எழும்பிட இந்த வேலை இறங்கிடுவீர். ஆத்மபாரமாம் பாரிசுத்தமாம், ஆத்மபாரமாம் பாரிசுத்தமாம், அவளுடன் பெற்றிடவே வரம் தருமே, அவளுடன் பெற்றிடவே வரம் தருமே. ஊற்று தண்ணீரே எந்த தேவ அவியே ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவைதானிலே இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவைதானிலே இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. பாவக்காரைகள் முற்றும் நீங்கிட, பாவக்காரைகள் முற்றும் நீங்கிட, பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட, பரிசுத்தர் சமூகத்தில் ஜெயம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்த தேவ அவியே ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கிருபையின் ஊற்றுகள் பெருகிடவே புதுபல் அடைந்து நான் மகிழ்ந்திடவே. கிருபையின் ஊற்றுகள் பெருகிடவே புதுபல் அடைந்து நான் மகிழ்ந்திடவே. பரிசுத்தத்தை பயத்துடனே, பரிசுத்தத்தை பயத்துடனே பூர்ணமாக்கிட தேவ பலன் தாருமே, பூர்ணமாக்கிட தேவ பலன் தாருமே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் தி லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் தி லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் தி லார்ட், ஜானகி அம்மாள் பிரைஸ் தி லார்ட், வினோத் பிரதர், ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு நம்ம ஒரு கருகலான ஒரு வார்த்தையை கற்றுக்கொள்ள போகிறோம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 4வது வசனம். என்ன கருகல்ல நான் உங்களுக்கு முதல்ல சொல்ல போகிறேன். மாமிசத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டால் நானும் வைக்கலாம். இது மாமிசங்கிறது இந்த எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் கிடையாது. இந்த பாடி பில்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பயங்கர ஒரு எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, ஒரு டிஷர்ட் போட்டு இப்படி நடப்பாங்க. அவங்க மாமிசங்கிறது இப்ப நீங்க பாக்குற இந்த மசில்ஸ். ஆனா அதன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமா நானும் வைக்கலாம். வேறொருவன் மாமிசத்தின் மேல் நம்பிக்கை வைக்க நினைத்தால் நான் அதிகமாக அப்படி செய்யலாம். இது என்ன மாமிசம்ங்கிறத நான் முதல் சொல்றேன். தயவு செய்து கவனமாக இந்த வார்த்தையை புரிந்து. ஓல்டு நேச்சர், இதுதான் மாமிசம். ஓல்டு நேச்சர் அப்படின்னா என்னன்னா நான் இப்ப உங்களுக்கு விளக்கமா சொல்ல போகிறேன். அதாவது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ஓல்டு நேச்சர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் 6வது அதிகாரம் 63வது வசனம், மாமிசம் ஒன்றுக்கும் உதவாது. ஏன் ஒன்றுக்கு உதவாது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆவி ரெண்டு, மாமிசம் ஆவி. ஆவி தாங்க எல்லாத்துக்குமே. ஆவினா நமக்குள்ள இருக்கிற ஆவி, ஆவியானவர். இந்த சரீரம் ஒரு நாள் நம்மளை விட்டு போயிடும், நம்ம மறிக்க போயிடும். நேற்று ஃபேஸ்புக்ல ஒரு சிஸ்டர் அழகான ஒரு சின்ன கான்செப்டை போட்டிருந்தாங்க. நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப சில நாட்கள் தான் நம்ம இருப்போம்.
நம்முடைய வாழ்க்கை முடிஞ்ச உடனே நம்ம எதற்குள்ள வந்துடுறோம்னா ஒரு ஃப்ரேமுக்குள்ள வந்துடுவோமா. ஒரு ஃப்ரேம், இந்த ஃப்ரேம்ல நான் மரித்தோடனே என் போட்டோ இருக்கும், என் மனைவி அவங்க போட்டோ இருக்கும். அத அவங்க என்ன செய்வாங்க, என்னுடைய மகள் அதை பத்திரமா வச்சிருப்பாங்க. அதற்கப்புறம் வருகிற தலைமுறைகள் அதை பத்திரமா வச்சிருப்பாங்களான்னா அது ஒரு கேள்விக்குறி. கேட்டுக்கோங்க. அந்த பிரேமுக்குள்ளேயே நம்மள வந்து துரத்தி போட்டாங்க. பெரிய பெரிய வீட்டுல ஒரு ஜமீன்தார் மாதிரி ஒருத்தர் நிற்பார். அந்த காலத்துல அவர் யாருன்னே தெரியாது. அதுக்கப்புறம் வீடை கிளீன் பண்ணும்போது துரத்துக்கு போட்டுருவாங்க. ஸோ இந்த மாமிசங்கிறது அந்த பிரேமுக்குள்ள வருகிற ஒரு பிக்சர், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அது வேல்யூவே கிடையாது. ஆனால் அதை நம்ம எப்படி அதை மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் நமக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறார். எடுப்போமா? ரோமர் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த மாமிசம் மாற்ற வேண்டும். ரோமர் 6வது அதிகாரம் 13வது வசனத்தை, இந்த மாமிசத்தை எப்படி மாறுதல் செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உங்கள் அவயவங்கள் அநீதியின் ஆயுதம். இந்த ஓல்டு நேச்சர் அநீதியின் ஆயுதம். நான் ஒரு பாவம் செய்யறதுக்கு இந்த சரீரத்தை தான் சாத்தான் யூஸ் பண்ணணும். அப்படிதான் அதுல சந்தேகம் இருக்கா? இல்ல. கை கால் எல்லாமே எதற்காக யூஸ் பண்ணப்படுது? அநீதியின் ஆயுதம், வெப்பன். கை கால் சிந்தை கண் எல்லாமே ஒப்பு கொடாமல் மைனஸ். அப்ப இந்த ஓல்டு நேச்சர் டு பி கன்வெர்டட் டு நியூ நேச்சர். உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்தவர்களுக்காக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து, உங்களை மரித்தோரிலிருந்து உங்களை நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்துட்டார். அந்த புதிய வாழ்க்கை இந்த மாமிசத்து மேல் நம்பிக்கை எல்லாம் ஆயிப்போச்சு. தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதமாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. அநீதியின் ஆயுதம் நீதிக்குரிய ஆயுதம். இப்ப நம்ம பார்க்கிற பவுல் சொல்லுகிறது அநீதியின் ஆயுதம், பழைய ஓல்டு நேச்சர். இத புதிய ஒரு ஆயுதமாக மாற்றணும். இங்க லீலா இருக்குது. லீலாவை ஏன் ஸ்பெசிபிக்கா நான் சொல்றேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இருக்கிற கவிதா, பிரதர் வினோத், செல்வி டீச்சர், இவங்கெல்லாம் என்னை எப்ப பார்த்தாங்கன்னா ரட்சிக்கப்பட்ட பிறகு பார்த்தாங்க. ஜானகி அம்மான், லீலா, இவங்கெல்லாம் 2000 ரட்சிக்கப்பட்டிருக்கணும். எப்படி ஒரு மோசமான மனுஷனாக வாழ்ந்தேன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். கண்களுக்கு முன்பாக ஒளிப்பிரேமத்தில் போய் இந்த பாவம் செய்யறாங்க. நாங்கெல்லாம் பயந்து பயந்தானே செய்யறது கிடையாது. அதே மனிதனை ஆண்டவர் நீதிக்குரிய ஆயுதமாக மாற்றுகிறார். நேற்று எல்லா செய்தியுமே நான் ஆசையா தான் போடுவேன். ஆசையா இல்லாம நான் போட மாட்டேன். ரொம்ப வாஞ்சையா தேடிக்கிட்டு தான் போடுவேன். நேற்று யாக்கோபு, இஸ்ரவேல் பூ பூத்து காய் காத்து உலகம் எங்கும் போய் பரவி அவன் பலன் கொடுக்கறாங்கிற ஒரு செய்தியை போட்டேன். எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம் அந்த செய்தியை போடும்போது. ஏன்னா நாட்கள் வரும், எத்தனை வருது பாத்தீங்கன்னா எனக்கு தெரியாது. அதுல ஒரு 10 இன்னைக்கு லேட்டஸ்டா யூதர்கள் எப்படி ஆண்டவர் யூஸ் பண்றாருங்கிறது, இதுதான் நீதியின் ஆயுதங்கிறது. எனக்கே ஒரு நேரம் நினைச்சு பார்ப்பேன், இது நான் தானா, இது வேற ஒரு மனுஷனா எந்த செய்யறது? இதுதாங்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீதியின் ஆயுதங்களாக உபயோகிக்கணும். அர்ப்பங்க 16 வசனம், மரணத்துக்கு ஏதுவான பாவத்தினாலும் நீதிக்கு என்ற கேள்வி எதற்கு உங்களை அடிமை. ஒரு அடிமைங்கிற வார்த்தையை பவுல் உபயோகப்படுத்துறார். ஏன் பவுல் அடிமைங்கிற வார்த்தையை உபயோகிக்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அன்று அடிமைகள் மேக்சிமம் இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கிற ரோட்ல போற மக்கள் மாதிரி அடிமைகள் ஒரு வீட்டுல ஒரு 10 அடிமை 20 அடிமைகள் இருப்பாங்க. அவங்களுக்கு வேலை என்னன்னா எஜமான் சொல்றதை செய்து கொண்டே இருக்கணும், அடிமைகளாக ஒப்பு கொடுக்கணும். இப்ப இந்த கண் காது மூக்கு எல்லாமே இயேசுவுக்கு அடிமை. அந்த அடிமையாக ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு நியூ நேச்சர், மாமிசம் ஓல்டு நேச்சர். அடுப்பாங்க 17வது வருஷம் ரோமர் 6:17, முன்னேங்கிறது என்னதுங்க? மாமிசம் ஓல்டு நேச்சர். ஏன்னா இதுலதான் நான் பிரிச்சு பார்க்க முடியுது நம்மளால. நீங்கள் பாவத்திற்கு அடிமையா இருந்தும், இந்த பாவத்திற்கு அடிமைங்கிறது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பவுல் இத இன்னும் அழகா 6வது அதிகாரத்தை சொல்லுகிறார். சரி, 7வது அதிகாரத்தை சொல்லுகிறார். 15. எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதே செய்கிறேன். அப்ப நமக்கு, நான் ஒரு டாக்டர், நல்லா வயசு கூட்டின டாக்டர், வீட்டுல பொம்பளை பிள்ளை இருக்கா,
நான் ஒரு பாவத்தை செய்யும்போது இதெல்லாம் யோசிக்கவே மாட்டேன். ஏன்னா அந்த சரீரம் என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை செய், இதை செய், இதை செய். அதை சொல்ல 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 எனக்கு பிடிக்காது, இருந்தாலும் நான் சொல்லுவேன். உதாரணத்துக்கு ஒரு ஆல்கஹால் வச்சுக்கோங்க. இந்த ஆல்கஹால்ங்கிறது எல்லா டாக்டருக்கும் தெரியும், இது சரீரத்தை காலி பண்ணிடும் அப்படின்ட்டு. ஆனால் அவங்க அதை குடிக்கும்போது உங்களுக்கு இருக்கிற ஹாப்பினஸை பார்க்கணும், ஆச்சரியமா இருக்கும். ஒரு தடவை எங்க ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாக்டர், ஆர்த்தோபெடிஷியன், அவர் பேர் டாக்டர் கார்த்திக். அவரு ஆல்கஹால் குடிக்க மாட்டார். அவர் எங்க ஹாஸ்பிட்டல் வந்து சர்ஜரி பண்ணார். என்னுடைய ஹார்ட் சர்ஜரி என்ன இருந்தாலும் அவர் தான் வந்து பண்ணிட்டு இருந்தார். ஒரு நாள் மதுரை ஆர்த்தோபெடிக் அசோசியேஷன்ஸ் அவங்க ஒரு கான்ஃபரன்ஸ் ஏற்பாடு பண்றாங்க. அந்த கான்ஃபரன்ஸுக்கு ஒரு அட்வைசரா டாக்டர் முத்துவல்லஜன் வர்றாங்க, ஒரு சீனியர் டாக்டர். எல்லாத்தையும் உட்காந்து போது கார்த்திக் டாக்டர் பக்கத்துல வந்து உட்கார்ந்தாங்க. என்ன கார்த்திக், நீ தான் விருதுநகர் போய் சர்ஜரி பண்றியா, நான் கேள்விப்பட்டேன். நீ எல்லாம் என்னையா, உனக்கெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, நீ சர்ஜரி காசு வாங்கிட்டு வர. ஆனா நாங்க வாழ்ந்த காலத்துல பார்த்தேன்னா, நான் எங்களை மாதிரி வாழ்க்கை அனுபவிச்சதை பார்க்கவே முடியாது. இந்த சிஜி டாக்டர் இயேசு பின்னாடி போனதுனாலதான் எனக்கு தான் நஷ்டம் அப்படின்னு அவர் சொல்றாரா இவர்கிட்ட கார்த்திக்கிட்ட. ஏன்னா கார்த்திக் டாக்டர் வந்து குடிக்க மாட்டார், நாங்கெல்லாம் குடிகாரர்கள். அப்ப ஒரு காலத்துல எங்களுக்கு நல்லா தெரியும் இது எங்க சரீரத்துக்கு இருக்குன்னு சொல்லி. பாருங்க, ரோமர் 7வது அதிகாரம், அந்த மாமிசம்ங்கிற ஓல்டு கேரக்டர், பழைய சுபாவம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரோமர் 7வது அதிகாரம் இப்படின்னு, நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. டாக்டருக்கு தெரியும் இந்த ஆல்கஹால் உடம்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதை செய்கிறேன். இப்படி நான் செய்யறதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 14வது வசனம், நான் அல்ல எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்யும். அப்ப பழைய மனுஷன் இந்த மாமிசம் என்ன செய்ய சொல்லும்னா நமக்கு பிடிக்காது, ஆனா அதை செய்ய சொல்லும். பாருங்க, ஒரு போராட்டம் நடந்துட்டு பவுல் சொல்லுகிறார். சரி, நான் உள்ள ஒரு கேள்வி கேட்பேன். இது சொல்ற பவுல் ரட்சிக்கப்பட்டவரா ரட்சிக்கப்படாதவரா? ரட்சிக்கப்பட்டவர். பர்வத்துல வந்து ஆண்டவர் அவர் மூலமாக எல்லாத்தையும் எழுதுகிறாரு. அப்படி ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல வச்சிருந்தவருக்கு போராட்டம். இத ஆர் ஸ்டான்லி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது மிக அருமையாக சொல்லுவார். என்ன சொல்லுவார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, டாக்டர் பிரதர் ஆர் ஸ்டான்லி சொல்லுவாரு, பவுல் தன்னுடைய போராட்டத்தை கரெக்டா எழுதி கொடுத்தாரு. அதனால நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, ஐயோ நமக்கு இருக்கிற இன்னைக்கு இருக்கிற போராட்டம் அன்னைக்கு பவுலுக்கு இருந்துச்சு. காரணம் நம்ம மாமிசத்துலதான் இருக்கிறோம். ஆர் ஸ்டான்லி சொல்லுவார், இந்த போராட்டம் எப்ப முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்மளை மதித்து ஒரு பொட்டியில வச்சு மேல ஒரு இதை வச்சு ஆணி அடிப்பாங்க, டக்கு டக்குன்னு. இப்ப கொக்கி போட்டாங்க, ஆணி அடிக்கிறது. அந்த காலத்துல ஆணி அடிப்பாங்க அவர் சொல்லுவார். இந்த ஆணி அடிச்சு சீல் பண்றவர் அந்த மாமிசம் ஓல்டு நேச்சர் போராடி கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அதனாலதான் 19, அதனால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை நான் செய்கிறேன். இப்ப நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருதயத்தை குறித்து மிக அருமையாக சில காரியத்தை சொல்லியிருக்கிறார். மார்க்கு 7வது அதிகாரம் 21வது வசனம், இருதயத்தின் நிறைவு. இருதயத்திலிருந்து என்னெல்லாம் வந்து ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தும் பெரிய லிஸ்ட் கொடுத்திருக்காரு. வாசிக்க தலை சுத்திரும். அதெல்லாம் வாசிப்போம். மனுஷருக்குள்ளே இருந்து புறப்பட்டு, மார்க்கு 7வது அதிகாரம் 20வது வசனம், மனுஷருக்குள்ளே இருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், மனுஷருக்குள் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தை. ஃபர்ஸ்ட் சிந்தையில தாங்க ஆரம்பிக்கும். நான் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கேன், ஒரு பிளான் வரும், இதை இப்படி செய்யணும், இப்படி அதாவது சரியானது தவறான பிளான். பொல்லாத சிந்தை, விபச்சாரம், வேசித்தனம், கொலைபாதகம், களவு, பொருள் ஆசை, துஷ்டத்தனம், கபடு, காம விகாரம், வான்கண், தூஷணம், பெருமை, மதிகேடு புறப்பட்டு வரும். வந்து இந்த சரீரத்தை செய்ய சொல்லும். எப்படி பண்ணு, அப்படி பண்ணு. நம்ம என்ன செய்வோம்? பாவம், அது என்ன சொல்லுது அப்படி கேட்டோம். ஏன்னா பழைய மனுஷன் மாமிசம் அதை அப்படியே அச்சு பழகாம செய்யணும். ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் கொடுக்கிறார். டிரான்ஸ்பர்மேஷனை நான் உங்களுக்கு காட்ட முடியும். இது தேவனால் மாத்திரம் செய்ய முடியும், எந்த மனுஷனாலும் செய்ய முடியாது. எடுத்துக்கொள்ளுங்க, அந்த டிரான்ஸ்பர்மேஷன் யாருக்கு வந்துச்சு, எப்படி வந்துச்சு, எப்படி ஆண்டவர்
சாத்தானுடைய கரத்திலிருந்து ஒருத்தன் பிடிக்கிறார். அவங்களுக்கு ஏற்கனவே ஆபிரகாம் காட்சி இதுக்கு நம்ம பார்க்க போறோம். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 1 வசனத்துல ஆண்டவர் சவுல் அப்படின்னு ஒரு மனிதனை பிடிக்கிறார். வாசிப்போமா? அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 1 வசனம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷர்களை பயமுறுத்தி இன்னும் கண்டினியூஸா வேலை ஆறாங்க. ஆண்டோடைய பிள்ளைகளை பிடிக்கணும், அடி அடி அடிக்கணும், அடிச்சுட்டு தேவ தூஷணம் சொல்லுவார். இயேசு மனிதன், கடவுள் கிடையாது சொல்லுடா, சொல்லலையா அடி விட்ட நிமித்து அதை சொல்ற வர விடுறது கிடையாது. கொலை செய்யும்படிக்கு சீரிப்பாங்க. இந்த மார்க்கத்தார் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இது யூத மார்க்கத்துல ஒரே கடவுள், அது பிதாவாகிய தேவன், வேற கடவுளே இருக்கக்கூடாது. ஆனா அவர் சங்கீதத்தில் சொல்லி இருக்கிறார், என் குமாரனை அனுப்பு என்கிறார். பல இடங்களை குமாரனை பத்தி சொல்கிறார். சங்கீதம் 110 பிதாவுக்கும் குமாரனுக்குள்ள கான்வர்சேஷன் இருக்கு. ஆனா அவங்க அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் கண்டு பிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள தமஸ்குங்கிற ஒரு இடத்துல ஆண்டவர் சந்திக்கிறார். சந்திச்சு டோட்டல் டிரான்ஸ்பர்மேஷன், மாமிசத்தை மாத்துறார். வெளியில மாமிசம் இப்படித்தான் இருக்கும், ஆனா இன்னர் உள்ள மாறுதல். இந்த உள்ள மாறுதலை கொண்டு வர்றது ஆண்டவரால் மாத்திரம் தான். ரட்சிப்பு தேவனுடையதுங்க. நான் ரொம்ப கடினமான ஒரு மனிதன், என்னைய மாதிரி கடினமான மனிதனை பார்க்க முடியும். பவுலுக்கு ஈக்குவலான ஒரு ஆள் நான். ஆனா பவுல ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் கொடுத்த ஆண்டவர் எனக்கு ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் கொடுத்து உங்க முன்னாடி உட்கார வச்சிருக்கிறார். இதுதான் மாமிசம், டிரான்ஸ்பர்மேஷன். ஆண்டவர் டைரக்டா பிடிக்கிறார். அவன் பிரயாண போட்டு தமஸ்கு சமீபத்து சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றிலும் பிரகாசித்தது. ஒளி, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை உண்டு பண்ணினார். அங்க ஒளியாக வருகிற ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து, வெளிச்சம் உண்டாக கடவுள்னு பிதா சொல்லுகிறாரு, இயேசு வந்துட்டார். அதே இயேசுதான் இங்கேயும் ஒளியாக வருகிறார். சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? அப்ப ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ சபையை துன்பப்படுத்தினா என்னைய துன்பப்படுத்த. அந்த அளவுக்கு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார்? இயேசுவை துன்பப்படுத்தினாரு, சபையை துன்பப்படுத்துகிறார். சபையும் இயேசு ஒண்ணுதான். என்னை ஏன் துன்பப்படுத்த? அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார்? ஆண்டவரே நீர் யார்? நல்லா தெரியுது, இது மனுஷன் கிடையாது. ஒளி வருது, பேசுது. அப்ப இது கடவுள் நல்லா தெரியுது. அப்பதான் அவர் வெளிப்படுத்துகிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, ஐ ஆம் ஐ சொல்லிட்டார். இது ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் வந்துச்சு. அப்புறம் பவுல பாத்தீங்கன்னா, பவுலுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறாரு. என்ன வாக்கு கொடுக்கிறான்னு கேட்டீங்கன்னா, பவுல் அந்த இடத்துல ஆடி இருப்பார். அதே 9வது அதிகாரம் 16 18 உங்களுக்கு வாசிங்க. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் தீர்க்கதரிசனமாக பவுல் போக வேண்டிய பாதையை காட்டுகிறார். நீ அவன் புறஜாதி ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். பாத்திரம்னா என்னங்க? கேரக்டர். நீங்க ஒரு சினிமா பாக்குறீங்க, ஒரு டிராமா பாக்குறீங்க, ராஜா பாட் அப்படின்னு ஒருத்தர் எடுத்துக்கிறார். ராஜா பாட்டுங்கிற இடத்தவர் நட ராஜா மாதிரி இருப்பாரு, பேச்சுல ராஜா இருக்கும், ஆள் பிச்சைக்காரனா இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அந்த பாத்திரத்துக்குள்ளேயே போயிடுவார். அந்த மாதிரி ஆண்டவர் நான் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம். அவன் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாக பாடுபட வேண்டும். ஆச்சரியமான காரியம். நீ இவ்வளவு நாள் என்னைய துன்பப்படுத்தின, இப்ப நான் அவனை திட்டம். ஆண்டவருடைய டெக்னிக்கா வேற மாதிரி, வேற லெவல்ல போயிடுவாருங்க. இப்ப பார்வோன் என்ன செய்தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டோடைய பிள்ளைகளை எல்லாம் தூக்கி, முதல் பிள்ளை தண்ணியில தூக்கி போட்டான். நெல் நதியில போட்டு 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 முதல் வயக்குல போறாப்புல ஏற்பாடு பண்ணான். தண்ணியை ஒரு கல்லறையாக மாற்றினான். ஆனா ஆண்டவர் பார்த்துக்கிட்டாரு, நீ தண்ணிக்குள்ள ஏன் பிள்ளைகளை கல்லறை, நான் ஒண்ணே அப்பதான் செய்யப்பேன். செங்கடல் 2 பிளக்குது, இவனை உள்ள அனுப்பி தண்ணி வச்சு போட்டு சமாதி, தண்ணிக்குள்ள சமாதி. இதுதான் ஆண்டவருடைய டெக்னிக். இதே டெக்னிக் தான் இப்ப தேவனுடைய தீர்மானத்திலிருந்து நடக்குது. ஆண்டவர் இருளில் இருக்கிற மனுஷர்ல வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றதற்கு யாரை தெரிந்து கொள்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பரிசுத்தவான்களை கிடையாது, ஒரு உள்ளதிலேயே ஒரு பியூரஸ்ட் பர்சன் கிடையாது. ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன். புத்த பிட்சுகன்
இவர்களுக்கு ஒரு தலைவர் மாங்க் அப்படிங்கிறவரை செலக்ட் பண்றதுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குட்டி பையன், இதோட குட்டி பையனை பார்க்கவே முடியாதுங்க. அந்த குட்டி பையனை முதவே பிரிச்சுருவாங்க. அவனை கண்களுக்கு முன்னாக வளர்த்து அவன் எந்த தப்பும் செய்யக்கூடாதுங்க. எந்த வார்த்தை தவறான வார்த்தை வரக்கூடாது. அவனுடைய கண்களுக்கு முன்னாடி எந்த பாவமான காரியம் வராது. இப்படி வளர்த்து 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 24 மணி நேரமும் அவரை பாதுகாத்துட்டே இருப்பாங்க. வளர 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 அவங்களுக்கு அந்த புத்தத்துடைய தத்துவத்தெல்லாம் சொல்லிக் கொடுத்து ஒரு ஸ்டேஜில் கொஞ்சம் வயசு கூடுனதுக்கு அப்புறம் அவனுக்கு அந்த பதவி கொடுப்பாங்க. 100% அவன் பியூரா இருக்கணும். நம்ம ஆண்டவர் அப்படி கிடையாது. எங்களா மாதிரி குப்பை தொட்டில கிடந்து அப்படின்னு துப்புறாப்புல இருக்கிற கேரக்டர் எப்படி பாரு. இருளில் இருக்கிறவனை பிடிச்சுதான் இருளில் இருக்கிற மக்களை வெளியில போட்டார். வித்தியாசம் தெரியா? புத்த பிச்சுக்கும் நமக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்கு. ஆனா பியூரா வச்சுதான் அவனை கணிச்சுவாங்க, அந்த பொசிஷன் கொடுக்குறாங்க. ஆனா அப்படி கிடையாது. அதற்கு ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, அவருடைய ரத்தத்தை சிந்தி மீட்டுக்கிறார். ஒரு நபரை சாத்தான் கையிலிருந்து பறித்து தன்னுடைய பாத்திரமாக மாத்துறது தேவன் செய்கிறார். இப்ப இவ்வளவு நாளும் அவர் எங்களுடைய கண்கள் கட்டப்பட்டிருந்துச்சு. எங்களுக்கு தெரியாது, தெரியும். ஆனா இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்றோமேன்றது உணர்வு இல்லாதபடி சாத்தா எங்களுடைய கண்களை கட்டி வச்சிருப்பான். ஆனா ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்களை திறக்கிறார், மனக்கண்களை திறக்கிறார். திறந்து பரலோக காட்சியை காட்டுறார், ஆசீர்வாதத்தை காட்டுறார். அதனாலதான் பவுல் ஒரு வசனத்தை எழுதுறார். என்ன எழுதுறாருன்னா, எபேசியர் 1வது அதிகாரம் 19வது வசனத்தை உங்களுக்கு வாசிங்க. மனக்கண்களை, பிரகாசமுள்ள மனக்கண்களை. பவுலுடைய ஜெபம், இந்த ஜெபம் ஒரு அருமையான ஜெபம். இந்த ஜெபத்தை நம்ம பார்த்தா தான் அந்த மாமிசம் ஓல்டு நேச்சருக்கும் புதிய நேச்சருக்கும் வித்தியாசம் தெரியும். ஓல்டு நேச்சர் ஆண்டவர் கொடுத்த லிஸ்ட் செய்யும், சைரியம் வச்சுக்கும். ஆனா எபேசியர் 1வது அதிகாரம் 17 வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவரும் மகிமையின் பிதாவானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வது. தம்மை நீங்கள், அவரை நம்ம அறிந்து கொள்ளணும். அங்க என்ன கொடுக்க? மகிமையின் தேவன், மகிமையின் பிதா. பாவம் செய்து நம்ம நரகத்துக்கு போறோம். அந்த மகிமையின் பிதாவை நீங்க அறிந்து கொண்டானா இந்த மகிமை உங்களுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் குறிப்பு பவுலுடைய ஜெபத்துல இதான் ஃபர்ஸ்ட். நீங்க உங்க பழைய மாமிசம் நேச்சர் மாறி புதிதாக கிடைக்கும் போது மகிமை. அடுத்து பாருங்க, ஞானம், தெளிவை அளிக்கிற ஆவி. ஒரு ஆவி இருந்துச்சு, அந்த ஆவி என்ன செய்யும்? நம்மள பாவத்தை செய்ய வச்சிட்டு இருந்துச்சு. சாத்தானுடைய ஆவி அது தூண்டிக்கிட்டே இருக்கும். ஆனா ஞானம், தெளிவு, ஞானம் தெளிவு, கிளியர். என்னன்னா அரட்டோஸ்ங்கிற ஒரு வார்த்தை உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்திருக்கேன். காணக்கூடாததை நம்ம நம்புறோம், அதுக்கு ஒரு ஞானம் தேவை. காணக்கூடாததை நம்புறதுக்கு ஒரு ஞானம் தேவை. அவையே உங்களுக்கு தந்தல். ஃபர்ஸ்ட் பிரேயர் பாயிண்ட் இதுங்க. அடுத்து என்ன சொல்றாருன்னா, தாம் நம்மை அழைத்ததினாலே. ஃபர்ஸ்ட் அறிவு, நாலேஜ். ரெண்டாவது அழைப்பு. அறிவு வேற, அழைப்பு. என்னை அழைத்தார். இப்ப 25வது வருஷத்துக்குள்ள நாம போறோம். நான் போகிறேன். 25 வருஷமா ஆண்டவர் என்ன செஞ்சாரு? என்னை கொண்டு போயிட்டே இருக்கிறார். இந்த ஒரு அறிவை கொடுத்தார். அதை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கு நம்பிக்கை. பழைய வாழ்க்கையில நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்தோம். எப்ப மறிப்போன்னு தெரியாது, எந்த நோயில வந்து மறிப்போன்னு தெரியாது. என்னுடைய நெருங்கிய நண்பர் ஆல்கஹால் அவரால் விட முடியல. அவருக்கு கேன்சர் வந்து ஏறக்குறைய 1.5 வருஷம் கஷ்டப்பட்டு he lost his life. இன்னைக்கு ஒரு ஃப்ரேமுக்குள்ள வந்துட்டார். ஆனா நம்பிக்கை இன்னதென்று பரிசுத்தவான்களிடத்திலே தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்துடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னது? மகிமையின் ஐஸ்வர்யம் இதாங்க. இன்னைக்கு ஐஸ்வர்யம்ங்கிறது உலக மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, வைரம், வைடோரியம், கோல்டு, ஒரு இடம், அப்பார்ட்மெண்ட். ஒரு பெரிய கோடீஸ்வரன் தன்னுடைய மகிமையை, ஐஸ்வர்யத்தை எப்படி காட்டுவார்னா, ஒரு பயங்கரமா எல்லாரும் ஆனா வாயை பறந்து பாக்குறப்பல ஒரு பில்டிங் கட்டி வச்சுட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் 1000 பிரச்சனைகள் அவளுக்கு வரும். ஆனா நமக்கு அப்படி கிடையாது. மகிமையின் ஐஸ்வர்யம். நம்ம மரிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு என்னெல்லாம் மகிமையில வைத்திருக்கிறாருங்கிற ஐஸ்வர்யம், இதை அறிந்து கொள்ளணும். அடுத்து பாருங்க, இதை ஃபுல்லா பார்க்க முன்னாடி அவர் உங்களுக்கு 19வது வசனத்துல, நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கணும்.
பிரகாசம் உள்ள மனக்கண் என்னங்க. சவுலுக்கு அந்த மனக்கண்கள் இல்லாதபடி அவன் கிறிஸ்தவர்ல துன்புறுத்திக் கொண்டிட்டு இருந்தான். அதே சவுல பிடிச்சு இப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக மாற்றுகிறார். இதுதான் ஒரு டிரான்ஸ்பர்மேஷன். இந்த டிரான்ஸ்பர்மேஷன் எப்படி வரும் அப்படிங்கிறதுக்கு அடுத்த ஒரு வசனத்துல நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் இதனுடைய பேசிக் ஃபவுண்டேஷன். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 7வது வசனம். 7வது வசனத்தை நம்ம பார்க்கிறோம். எதற்காக அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆகிலும் எனக்கு லாபமாய் இருக்கிறவைகளை அவைகள் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று. இந்த லாபம்ங்கிறது ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்திருக்கிறார். மாமிசத்து 8ஆம் நாள் விருத்த, இதெல்லாம் மாமிசம், ஓல்டு நேச்சர். இத லாபம்ங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல கெயின், GAIN, கெயின். இந்த கெயினுக்கு ஒரு கிரேக்க வார்த்தை லாபம். உங்களுக்கு லாபம் பிடிக்குமா பிடிக்காதா? கட்டாயம் பிடிக்கும். கர்டாஸ், கர்டாஸ், KERDOS, கர்டாஸ், லாபம். இப்ப பவுல் இத்தனை வருஷமாக அவருக்கு லாபம் எதை நினைத்துக் கொண்டிருந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 8ஆம் நாள் பெத்தேசன், இஸ்ரேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எப்ரேன் பிறந்த எப்ரேன், நியாயப்பிரமாணப்படி பரிசேன், இதெல்லாமே லாபம் இருந்தாச்சு. ஆனா லாஸ், LOSS, லாஸ். லாஸ் நஷ்டத்திற்கு ஒரு கிரேக்க வார்த்தை சொல்றேன், எழுதிக்கலாம். ZEMIA, ஜிம்யா. ZE மேல ஒரு கோடு, அந்த E கொஞ்சம் எழுதுங்க. ZEMIA, நஷ்டம். லாபமாக நினைத்தது இவர். நான் ஒரு யூதனா பிறந்திருக்கேன், ஒரு பெரிய லாபம் எனக்கு. நான் 8ஆம் நாள் விருத்தத்தை நமக்கு இது லாபம். இப்ப எல்லாத்தையும் நஷ்டங்கிறார். ஏன் நஷ்டம் அப்படிங்கிறார்னா, அது மாமிசம். அந்த மாமிசம் நான் உங்களுக்கு சொன்னேன், சுபாவம். என்ன சுபாவம் சொல்லுங்க? பழைய சுபாவம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை குறித்து ஒரு அழகான ஒரு வசனத்தை சொல்றார். வாசிப்போமா? மத்தேயு 16வது அதிகாரம் 25வது வசனம். இங்க நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மாமிசத்துல கிடைக்கிற லாபத்தையும் நஷ்டத்தையும் கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்றார். மத்தேயு 16வது அதிகாரம் 25வது வசனம். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறது. இந்த மாமிசத்துக்குள்ள இருக்கிறது ஜீவன். எனக்கு ஒரு பிரச்சனை வருது, மறுதளிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. நான் ஆண்டவரை மறுதளிச்சுட்டு என் ஜீவனை காப்பாத்திட்டு போனானா இந்த மாமிசத்துல வேஸ்ட். பாருங்க, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிற அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகணும். இந்த சரீரம் மறிக்க நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆனா பரலோகத்துல ஸ்தேவான் வரும்பொழுது நின்று ஸ்தேவனை வரவேற்கிறார். சவுல் பார்க்கிறார். இதுதான் லாபம். நஷ்டத்தை லாபமாக மாற்றுகிறோம். 27வது வசனம். மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமையை புரிந்தவராய் தம்முடைய தூதர்களோடு வருவார். அப்பொழுது அவனவன் கிரியத்தக்க அவனுக்கு பலன் அளிப்பார். தாங்க ரிவார்ட். ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை பார்க்கிறார், நம்முடைய அலைச்சல்களை பார்க்கிறார், நம்முடைய மரணத்தை பார்க்கிறார். இவன் மறிக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கிறானா இல்ல நைஸா எஸ்கேப் ஆகிறானா? ரிவார்ட் கொடுக்கறதுக்காக வரையறுக்கிறார். இதை நம்ம புரிந்து கொண்டதுக்கு 2 உவமைகளை ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு 13வது அதிகாரம் 44வது வசனத்துல ஒரு உவமை சொல்றார். பரலோக ராஜ்யம் ஒரு புதைந்து இருக்குது, மணலுக்குள்ள புதைஞ்சு கிடக்கிற ஒரு பொக்கிஷத்திற்கு இருக்குது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றி சந்தோஷத்தில் போய் தனக்குண்டான விற்று அதை இருத்திக்கிறார். ஒரு சின்ன கதை சொல்றேன், இது புரியுது. ஒரு கோடீஸ்வரர் ஆயிரக்கணக்கான ஏக்கர் அவர் வச்சிருக்கார். எல்லாம் சும்மா கிடைக்கும். ஒரு ஏழை விவசாயி போய் அவர்கிட்ட வணக்கம் வச்சு, ஐயா இந்த ஒரு இடத்துல ஒரு ஏக்கர் மட்டும் எனக்கு கொடுங்க ஐயா, நான் அதுல பயிர் செய்து உங்களுக்கு டெய்லி காய்கறி நான் கொடுத்துறேன், மீதியை நான் சாப்பிட்டுக்கிறேன், ஒரு சின்ன குடிசையை போட்டு நான் இருந்துக்கிறேன். ஆமா ஆமா, நீ நல்லா திறமசாலியில செய், எனக்கு காய்கறி எல்லாம் வாங்க வேண்டாம், நீயே கொடுத்துரு அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கொடுத்துறாரு. இது யாரு பேர்ல இருக்கு? ஐயா பேர்ல இருக்கு. குடிசை போடுறான், பெர்மிஷன் கொடுத்தாரு. ஒரு நாள் தோண்டும் போது சத்தம் கேட்குது. பார்த்தா உள்ள ஒரு பெரிய ஒரு பானை இருக்கு. அதை திறந்து பார்த்தா அதுக்குள்ள தங்கம் என்னென்னமோ உள்ள இருக்கு, கட்டி காயின் இருக்கு. அப்படி முடியறான், சத்தம் கட்டாம மூடிட்டு ஐயாட்ட வணக்கம் வைக்கிறான். ஐயா அந்த 1 ஏக்கர் ஏன் பேர்ல எழுதி கொடுத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்குங்க. ஒன்ட்டேதா காசு? என் மக காதுல ஒரு தோடு இருக்கு,
என் மனைவி காதுல ஒரு தோடு இருக்கு, 2 தோடை வித்து எனக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும், நான் ஒரு கொஞ்சம் ரூபா வச்சிருக்கேன், உங்களுக்கு நான் கிரயம் பண்ணிக்கிறேன். பரவாயில்லையப்பா, காசு வச்சிருக்கேன், நீயும் வாங்கிக்கிறீங்கறியா, ரைட்டு 15 ரூபா பேர்ல 15 ரூபா அப்படின்னு சொல்லி அவன் மேல 15 ஆச்சா. இப்ப அது யாருக்கு சொந்தமா மாறுத, அந்த குடி அவனுக்கு சொந்தமா இருக்கு, அது ஃபுல்லா அவனுக்கு சொந்தமா. அதைத்தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 14வது அதிகாரம் 44வது வசனம். இதெல்லாம் உலகம், உலகத்துல நீங்க செய்யற பாடுகளை கற்க, இதுக்கு ரிவார்டு தான் பரலோகத்தை கிடைக்கும். அன்றையும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கு. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து, உடனே காட்டினா அது யாருக்கு சொந்தமா மாறிடும், பணக்கார சொந்தமா மறைத்து தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை. இன்னைக்கு நீங்க எவ்வளவு எஃபர்ட் நீங்க ஆண்டவருக்காக நீங்க செய்றீங்க, பரலோகத்துல கிடைக்கும். அடுத்து பாருங்க, அதே அடுத்து, அவன் ஒரு விலை உயர்ந்த முத்தை கண்டு தனக்குண்ட எல்லாத்தையும் விற்று அந்த முற்றுக்கொள். முத்துங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, பாடுகள் நிறைந்த வாழ்க்கை. ஒரு சிப்பி இருக்கு, அதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு மணல் தூள் அதுக்குள்ள போய் வந்துடும், அது இரிட்டேட் பண்ணும் அந்த சிப்பியை. அது சுத்தி 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 அந்த பாடு 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 அது கடைசியில் ஒரு அழகான முத்தா மாறிடும். இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு. என்ன சொல்லுகிறாருன்னு சொல்லி நம்ம இந்த செய்தியை நம்ம முடிக்க போகிறோம். வாசிப்போமா? பிலிப்பியர் 3வது அதிகாரம் 4வது வசனம். பவுல் சொல்லுகிற, மாமிசத்தின் மேல் நம்பிக்கை வைக்கும் என்றும். நானும் மாமிசம் பழைய நேச்சர், நானும் நம்பிக்கை வைக்கலாம். என்ன பெரிய லிஸ்ட் இருக்குது, நான் சாதாரண ஆள்லாம் கிடையாது. அடுத்து சொல்றாரு, வேறொருவன் மாமிசத்தின் நோக்கின அவனு சொல், நான் அதிகமாக அப்படி வேறு ஒருவன். யாருனாலும் இந்த பழைய நேச்சர் தான். அது ராஜாவா இருந்தாலும் சரி, பிச்சைக்காரனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவன் ஒரு மாமிசம் தான். நோ யூஸ். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. மாமிசத்தை குறித்து ஒரு ஆழமான ஸ்டடியை பரிசுத்த ஆவியானவருக்கு தந்ததுக்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.